சம்ஹாரம் பண்ணிக்கிறா போல சண்முக பாண்டியன் தான் சொல்லணும். வாய்ப்பே இல்ல. ஏன்னா சீமராஜான்னு ஒரு படம் எடுத்த, வருத்தப்பட வாலிப சங்கம்னு எடுத்து, ரஜினி முருகன் மாதிரி எடுத்த படம், அதாவது சிவகார்த்திகேயன் மெட்டீரியல் வந்து சும்மா ஒரு படி மேல தூக்கின்னு போய் வச்ச பொன்றாமு இவரை கொடுத்திருக்கிறாரு. இவர்கிட்ட ஹியூமர் தானே இருக்கும். இவர்கிட்ட எப்படி இவர் ஓகே ஆயிருக்கிறாரு. போதா குறைக்கு சரத்குமார் இருக்காரு, அவர் வில்லனா இருக்கிறாரா, நட்பாரு, பயந்துகிட்டே வந்தேன். பட் பருத்தி வீரன்ல வர 2 கேரக்டர் வரும் பாத்தீங்களா, சித்தப்போம், அந்த மாதிரி இவங்க 2 பேரும் இறங்கிட்டாங்க. இறங்கி சும்மா வச்சு படத்தை செய்யு செஞ்சதுனால செம்ம ஜாலியான படமா. 3 hour நீ ரசிச்சு பார்க்கலாம். அந்த படம் எங்கேயுமே தோய்வு இருக்காது. படத்துல லாஜிக் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஆனா படத்துக்கு எதுக்கு வரும், ஏதோ ஒரு கஷ்டம், வேலை, என்ன ஏதோ ஒரு பிரச்சனை, 3 hour நம்மள சந்தோஷமா. அந்த விதத்துல இந்த டைரக்டர் ஜெயிச்சாரு, இந்த நடிகர் ஜெயிச்சாரு. இந்த மாதிரி சரத்குமார் சார் சொல்ற மாதிரி விஜயகாந்த் சார் ஃபேமிலிக்கு செய்யாம நான் வேற யாருக்கு ஃபேமிலி செய்ய போறேன்னு, அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகரும் அவரால் வாழ்ந்த ஒவ்வொரு சினிமா துறையை சேர்ந்த, கோடமாக்கத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்த்து சண்முக சார் பாண்டிய அவரோட படத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. பின்ன என்னங்க, அவர் எவ்வளவு பேரை வாழ வச்சிருக்கிறாருங்க. அதுக்குன்னு தேவைப்படாது இனிமேல் சப்போர்ட். ஏன்னா அவர் வந்துட்டார். சண்முக பாண்டி வந்து எப்ப படைத்தலைவன்ல அவ்வளவு முடிவு வச்சு சும்மா டோனிஜ மாதிரி யானை மேல சண்டை போட்டாரு. அப்பயே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஒரு சினிமா ரசிகரா. பட் இதுல வந்து என்ன பண்ண பாத்தீங்கன்னா, ஒரு ஷாருக் கான் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஹீரோ மெட்டீரியலா இருந்தாலும் அவன் ஹியூமர் இருக்கும். ஒரு ரஜினி சார் இருந்தாலும் ஹீரோ மெட்டீரியலா இருந்தாலும் அவருக்குள்ள ஹியூமர் இருக்கும். ஒரு விஜய் சார் இருந்தாலும் ஹியூமர் அவருக்குள்ள வச்சிருப்பாரு. சிவகார்த்திகனும் ஒரு ஹியூமர் வச்சிருப்பாரு. அடுத்து இவருக்கு எப்படி இந்த முகத்துல நான் மதுரைக்காரன்டா, என் ஊர் படம் நான் பண்றேன் பாருன்னு இவர் சேர்ந்து பண்ணி ஹியூமரே நான் என்னால பண்ண முடியும்னு காமிச்சதுல 100% ஹீரோ மெட்டீரியல் அவரு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாரு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை.